இன்றைய நாளிதழ்களில் வந்திருக்கக்கூடிய பல்வேறு தலையங்கங்களில் முதல்ல பார்க்கலாம். தினத்தந்தி பழிவாங்கும் ஆயுதமல்ல வரதட்சணை புகார் அப்படின்ற ஒரு தீர்ப்பை முன்னிட்டு எழுதியிருக்காங்க. இது நிரபராதிகள் தண்டிக்கப்படாமல் இருக்க இந்த தீர்ப்பு ஒரு வழிகாட்டியாக அமைய வேண்டும் அப்படின்ற கருத்தை தினத்தந்தி தெரிவிச்சிருக்கு. ஹிந்து தமிழ் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை பற்றி எழுதியிருக்கிறது. மத்திய தமிழக அரசு மீண்டும் அதை வலியுறுத்துதுன்றதை பொறுத்து மக்கள் இதனால் அதிருப்தி அடைய மாட்டாங்க, தயக்கம் இல்லாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னு சொல்லி ஹிந்து தமிழ் சொல்லியிருக்கு. தினமணியை பொறுத்தவரையிலும் நிலைமை மாறவில்லைன்னு சொல்லி வெளிநாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய இந்தியர்களை பற்றி தலையங்கம் எழுதியிருக்கு. இப்போ ஈராக் யுத்தத்தில் பல இந்தியர்கள் சிக்கியிருக்கக்கூடிய நிலைமையில் இது மாதிரி பல்வேறு கஷ்டங்களை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐன்னு சொல்லக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அவங்க நலனில் காட்டுற அக்கறையை அவங்களுக்காக கவலைப்படுற இந்திய அரசு சாதாரண தொழிலாளர்களை பற்றியும் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி தினமணி வலியுறுத்தியிருக்கு. ஹிந்து பத்திரிகை பிரெஞ்சு நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர் இந்தியாவுக்கு மேற்கொண்டிருக்கக்கூடிய சுற்றுப்பயணத்தை பற்றி எழுதியிருக்கிறது. அதில் இந்தியாவுக்கு இராணுவ தேவை இருக்குது, அவங்களுக்கு பிரான்ஸுக்கு பண தேவை இருக்குது, இரு நாடுகளும் தங்களோட தேவைகளை நிறைவேற்றிக்க முடியும், அரசியல் ரீதியாக ஐரோப்பிய நாடுகளோடு இந்தியா நட்புறவு கொள்ள இந்த பயணம் ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கட்டும் சொல்கிறாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸை பொறுத்தவரையிலும் வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்ற பண்டங்களை அதனுடைய விலையை கட்டுப்படுத்துவதற்காக அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் அதை கொண்டு வந்திருக்கக்கூடிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த விலை உயர்வு என்பது இடைத்தரகர்களால் தான் நடக்கிறது. அதனால் விவசாய விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதில் அந்த முறைகளை சீரமைக்கணுன்ற கருத்தை வலியுறுத்தியிருக்காங்க. இன்றைய செய்தித்தாள்களில் நீங்கள் பார்த்த செய்திகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இல்லை, இன்றைக்கு தமிழ்நாட்டில் குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பல மாவட்டங்கள், குறிப்பாக கிருஷ்ணகிரி, பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு வருது. ஒரு நேற்றைக்கு முன்தினம் கூட ஒரு 4 திருமணங்களையே அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினாங்க. இப்போ இது ஒரு தொடர்கதையாக போதுமான விழிப்புணர்ச்சி இல்லாததுனால அந்த குழந்தைகளை எல்லாம் திருமணம் செய்கின்ற ஒரு கொடுமை தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதை தடுக்க வேண்டும் என்று முயற்சித்து கொண்டிருக்கின்ற அரசு இன்றைக்கு அந்த திருமணத்தால் பாதிக்கப்பட்டவர்களை அவர்கள் மறுவாழ்வுக்கும் அவர்கள் தொடர்ந்து கல்வி கற்கவும் இன்றைக்கு அவர்களை பாதுகாக்கின்ற வகையில் 2 சேவை மையங்களை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அவர்களுடைய கல்வி தொடரவும் அவர்களுடைய எதிர்காலம் ஒரு நல்ல நிலையை அடையவும் இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கான வழி என்று உங்களுடைய பார்வையில் முக்கியமான, அதாவது விவசாய பொருட்களுக்கான விலை நிர்ணயம் பற்றி நீங்கள் சொன்னீர்கள். அது மிக முக்கியமானது. ஒரு விவசாயி எத்தனை ரூபாய் செலவு செய்து அந்த விவசாயம் செய்து அந்த பொருளை ஈட்டுகிறானோ அந்த அடக்க விலையை கூட பெற முடியாத சூழல் பல நேரங்களில் நிகழ்கிறது. இயற்கை பேரிடின் காரணமாக அது முற்றிலுமாக அவர்களுக்கு வருவாய் இழந்து போகிறது. குறைந்தபட்ச உத்தரவாதம் வழங்க வேண்டும். அதே போன்று விலை நிர்ணயம் என்பது மிக முக்கியமானது. இந்த இரண்டையும் ஒரு அரசு முறைப்படுத்த வேண்டும். அந்த முறைப்படுத்தி விவசாய பொருட்களுடைய விலை விற்பனையை உறுதி செய்தால்தான் விவசாயம் என்பது அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் முதலில் விவசாயிகளுக்கு வரும். பல இடங்களில் விவசாயிகள் இன்றைக்கு அவருடைய இடங்களை மாற்றக்கூடிய சூழல் என்பது உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே அது மிக முக்கியமானதாக பார்க்கிறேன். அதே போன்று தினத்தந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த நீங்கள் வரதட்சணை கொடுமை சம்பந்தமாக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தலையங்கமும் நான் என்ன செய்தியை சொன்னனோ அதே செய்தியை அவர்கள் பிரதிபலிப்பதன் காரணமாக இதுதான் யதார்த்தத்தை தான் நான் தொடர்ந்து பேசுவேன் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு ஒரு தலையங்கத்தை துணைக்கு அழைத்திருக்கீங்க. மாற்று கருத்து சொல்லக்கூடிய தலையங்களும் கூட வேற பத்திரிகைகளில் வரக்கூடும். நாம தொடர்ந்து விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.